வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸில் பார்ட் 18க்கான வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம ஈஸியில் இருந்து டிஃபிகல்ட் அந்த ரேஞ்சில் 1ல் இருந்து 17 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். நீங்க 1வது இதுல இருந்து இந்த 17, அதாவது நம்ம 53 செட்டை சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த 53மே நோட்ல எழுதி நீங்க அப்படியே நீங்க படிச்சாலே போதும். கண்டிப்பா எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ்ல உங்களால ஒரு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இதையும் தாண்டி எனக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மாசா லேர்னிங் ஆப் என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாசா லேர்னிங் ஆப்ல மேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ். டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ரெகுலரா படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ 50 டேஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் கூட நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 25/11 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தைரியமா ஜாயின் பண்ணி படிக்கலாம். நிச்சயமா 100% ரிசல்ட் நாங்க நிச்சயமா கொடுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துங்க. The sum of the three numbers is 1 to 3. If the ratio between the first and second is 3:4 and that between the second and third is 3:5, then the second number. சரியா? So இந்த மூணு நம்பரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. The ratio between the first and second number என்னது 3:4. அதே மாதிரி second and third is 3:5 கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா A:B, அடுத்தது B:C, அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப இங்க B-ல முடிஞ்சதுன்னா இங்க B-ல தொடங்கணும். கரெக்டா? அப்ப இங்க 2ல முடிஞ்சிருக்கு, 2ல தொடங்கி இருக்கு. அப்ப நம்ம இது ஒரே ரேஷியோவா மாத்திருங்க. 1:2:3 இந்த மாதிரி ஒரே ரேஷியோவா மாத்தணும். அப்படி மாத்தும் போது என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 3 × 3 9, 3 × 4 12, 4 × 5 எவ்வளவு? 20. சரியா? ஸோ அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா 3 நம்பரோட கூடுதல் தான், சம் ஆஃப் 3 நம்பர் தான் 123ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது 9 மடங்கு, இது 12 மடங்கு, இது எத்தனை மடங்கு? 20 மடங்கு. ஸோ 20 12 32 9 41. ஸோ 41 மடங்கு தான் எவ்வளவு? 123. அப்ப ஒரு மடங்கு எவ்வளவு? நமக்கு 3ன்னு கிடைச்சிடும். ஒரு மடங்கு எவ்வளவு? 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த செகண்ட் நம்பர்? சரியா? செகண்ட் நம்பர் எத்தனை மடங்கு? 12 மடங்கு. ஒரு மடங்கு 3 அப்படின்னா 12 மடங்கு எவ்வளவு? 36. ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம A:B அதுக்கப்புறம் B:C கொடுக்கறதுக்கு பதிலா 1:2 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்படி இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? A:B:C கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ ரேஷியோட பேசிக் கான்செப்ட்லேயே படிச்சிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்க புதுசா இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்ல போய் என்ன பண்ணிக்கோங்க? அந்த கோர்ஸ் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. W and X together can complete a work in 40 days. X and Y together can complete the same work in 60 days. If W, X and Y all work together, then the same work gets completed in 30 days. How many days will W and X together take to complete the same work? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்கப்பா, நீங்க ஈஸியாவே முடிச்சிடலாம். Wவும் Xவும் சரியா ஒரு வேலையை 40 நாளையில முடிப்பாங்களாம். அதே மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம்? 60 நாள்ல முடிப்பாங்களாம். அதே மாதிரி W அதுக்கப்புறம் எக்ஸ் அதுக்கப்புறம் ஒய், சரியா? W, X, Y ஆல் ஒர்க் டுகெதர் இந்த சேம் ஒர்க் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் இன் 30 days. இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 30 நாளையில முடிப்பாங்களாம். How many days will W and Y together take to complete the same work? சரியா? ஸோ Wவும் ஒய்யும் அந்த வேலையை எத்தனை நாளையில முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல எல்சிஎம் எடுங்க. ஸோ 40 60 30க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 10ஆல போடலாம். ஸோ 4 6 3ன்னு கிடைக்கும். ஸோ திரும்ப நீங்க 2ஆல போட்டீங்கன்னா 2 4 2 6 3. ஸோ திரும்ப நீங்க 3ஆல போட்டீங்கன்னா ஸோ 2 1 1 நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ 12 20 23 60 62 120. ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 120 ஒர்க்குன்னு இருக்கும். அப்போ மொத்தம் 120 ஒர்க் இருந்துச்சுன்னா இவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாரு? 3 ஒர்க் செய்வாரு. இவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வாங்க.
இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க? 4 ஒர்க் செய்வாங்க. கரெக்டா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த W x plus y சேர்ந்தா 4 ஒர்க் செய்வாங்க. அதுல இந்த W plus x இருக்காங்கல்ல, அவங்களே 3 ஒர்க் செஞ்சுருவாங்களாம். புரியுதா? இந்த W plus x இருக்காங்கல்ல, இவங்களே எத்தனை ஒர்க் செய்வாங்களாம்? 3 ஒர்க் செஞ்சுருவாங்களாம். அப்ப இந்த y எத்தனை ஒர்க் தான் செய்வாரு? ஒரு ஒர்க் தான் செய்வாரு. ஏன்னா இந்த W plus x plus y தான் 4 ஒர்க். சரியா? அதுல இந்த W plus x 3 ஒர்க் செஞ்சுட்டாங்கன்னா y வந்து எத்தனை ஒர்க் செய்வாரு? ஒரு ஒர்க் தான் செய்வாரு. y வந்து ஒரு ஒர்க் செய்வாரு. சரியா? அடுத்தது பாருங்க, இதுல இந்த x plus y வந்து 2 ஒர்க் செய்வாங்க. இதுல y வந்து ஒரு ஒர்க். அப்ப x எத்தனை ஒர்க் தான் செய்வாரு? ஒரு ஒர்க் தான் செய்வாரு. கரெக்டா? அடுத்தது பாருங்க, இந்த W plus x சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 ஒர்க் செய்வாங்களாம். இதுல இந்த x மட்டும் எத்தனை ஒர்க் தான் செய்வாரு? ஒரு ஒர்க் மட்டும் தான் செய்வாரு. அப்ப W தான் எத்தனை ஒர்க் செய்வாரு? 2 ஒர்க் செய்வாரு. சரியா? அப்ப இந்த W y சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வாங்க. மொத்தம் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது? 120 ஒர்க் இருக்குது. அப்ப 120 டிவைட் பை 3. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க அவங்க? 40 நாளையில அந்த ஒர்க் முடிப்பாங்க. சரியா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கான்செப்ட் படி போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். சரியா? So next question பாருங்க. A principal of 40,000 is invested at simple interest for 10 years. If the per annum rate of interest is 5%, then what will be the amount after 10 years? சரியா? So amount na principal interest சேர்ந்தது. சரியா? So உங்க principal வந்து 40,000. So interest பாத்தீங்க அப்படின்னா 10 years கொடுத்திருக்காங்க 5%. மொத்தம் அப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஆயிரும்? 10 into 5. ஒரு வருஷத்துக்கு 5%னா 10 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆயிரும்? 50%. சரியா? 50%னா இதுல பாதி. கரெக்டா? அப்ப 40,000ல பாதி எவ்வளவு இருக்கும்? 20,000. அப்ப 40,000 20,000 கூட்டினா நமக்கு எவ்வளவு இருக்கும்? 60,000 ரூபாய் இருக்கும். சரியா? அப்ப டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு இருக்கும்? 60,000 இருக்கும். சரியா? சோ fourth question பாத்திரலாம். The average weight of two players W and X of football team is 48 kg. Sorry, 42 kg. The average weight of W, X and their coach Y is 55 kg. What is the weight of the coach? அதாவது ஒரு ஃபுட்பால் டீம்ல இருக்கிற 2 பிளேயர், சரியா? Wக்கும் Xக்கும் உள்ள ஆவரேஜ் வெயிட் வந்து 42 kg. ஆவரேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவரேஜ். சரியா? அதே மாதிரி W, அதுக்கப்புறம் X, அதுக்கப்புறம் இந்த கோச் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு இருக்குதா? 55 kg. ஸோ முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பேரோட ஆவரேஜ் வெயிட் தான் 42. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப எவ்வளவு இருக்கும் டோட்டல் வெயிட்? 84 kg. 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் தான் 55 kg. அப்ப டோட்டல் வெயிட்னா இன்ட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அப்ப 165. சரியா? அப்போ 5ல இருந்து 4 கழிச்சா 1. ஸோ 1ல முடியக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ 81 kg தான் அந்த கோச்சோட வெயிட்டா இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸி தான். 3 பேர் இருக்கும்போது 165 kg, 2 பேருக்கு வந்து 84 kg. அப்ப இந்த WX ஓட வேல்யூ 84 நீங்க என்ன பண்ணணும்? இதுல அப்ளை பண்ணா போதும் நமக்கு என்ன கிடைச்சிரும்? C ஓட வெயிட் கிடைச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the mobile is sold at a loss of 25%, then what is the respective ratio of the cost price and selling price கான ratio? Cost price 100 இருக்குது. 25% லாஸ்ல வித்தாங்கன்னா அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாங்க? 75% வித்திருப்பாங்க. ஸோ 4 25 100, 3 25 75. ஸோ நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும்? 4:3 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Ritu sold a camera for 24,000, earning a profit of 20%. ரிது வந்து 20% ப்ராஃபிட்ல வந்து அந்த கேமராவை வித்தாருன்னா 24,000 ரூபாய் கிடைக்குதான். If she wanted to earn a profit of 25%, at what price should she sold the camera? அவருக்கு 20% லாபம் கிடைக்கணும்னா அதை வந்து 24,000 வித்தா போதும். அதே நேரத்துல அவருக்கு வந்து 25% லாபம் கிடைக்கும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப 20% ப்ராஃபிட்னாலே 120% தான் எவ்வளவு? 24,000. அப்ப 25% ப்ராஃபிட் கிடைக்குன்னா அது எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? அவரு 125% விற்கணும். எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப 0வும் ஒரு 0வும் கட் ஆகும். 1 12 12, 2 12 24 200. சரியா? அப்ப 125 × 2 250. ஸோ 250னா அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, டி. சரியா? ஸோ 25,000 தான் அதற்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the original price of a watch is 500 and it increased by 10%, then decreased by 15%, what is the final price? சரியா?
ஸோ 500 ரூபாய் அப்படிங்கிற வாட்சை 10% என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாங்க. அப்போ 10% 50 ரூபா. 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா 550 ரூபா ஆகும். இதை என்ன பண்றாங்க அப்படின்னா 15% என்ன பண்றாங்க டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ 10% 55 ரூபா. 5% 27.5. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 5, 5ல் 12க்கு 2 மீதம் 1, 82 ரூபா 50 பைசா என்ன பண்ணுவாங்க கழிச்சு விற்பாங்க. ஸோ 550ல் நம்ம 50 கழிச்சிட்டோம் அப்படின்னா 500 ஆயிரும். ஸோ 500லேருந்து 32.5 கழிச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் 467.5 இருக்கும். ஈஸியாகவே இந்த கொஸ்டினை போட்டுடலாம். சரியா? 8வது கொஸ்டின் பாருங்க. If the cost price of 6 pence is the same as selling price of 5 pence. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராடக்ட்ல கொடுப்பாங்க. ஸோ ப்ராடக்ட்ல கொடுத்தாலே வந்து என்னது டிஃபரன்ஸ் டிவைட் பை செல்லிங் ப்ராடக்ட் இன்ட்டு 100. ஸோ ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 1 பென், செல்லிங் ப்ராடக்ட் வந்து 5 பென் இன்ட்டு 100. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும் 20%. சரியா? ஸோ 20% வந்து என்னதான் ப்ராஃபிட் தான். ஏன்னா 6 பெண்ணை வாங்கி 6 பெண்ணை அவர் 6 பெண்ணு 5 பெண்ணு. ஸோ 6 பெண்ணை அவர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா 5 பெண்ணை வித்தாலே அவருக்கு என்ன கிடைச்சிடும் 100 ரூபா லாபம் கிடைச்சிடும். அப்போ அந்த ஒரு பெண்ணுங்கிறது என்னது அவருக்கு லாபம் தான். சரியா? ஸோ நம்ம SSGDல பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். ஒரு கண்டினியூட்டி இருக்கும். சரியா? கொஸ்டின்ஸ் வந்து ஒரே பேட்டர்ன்ல தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வளவலன்னு உட்கார்ந்து படிக்கிறத விட லிமிட்டடா படிச்சாலே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். புரியுதா? லிமிட்டடா ஒரு பர்டிகுலர் சோர்ஸை படிச்சுட்டு நீங்க நிறைய மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்தாலே உங்களால என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்படி நான் மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் சார் என்னோட ஸ்கோர்லாம் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் இல்லைன்னா கிளாஸஸ் இல்லைன்னா நான் வந்து ஒரு 2 மந்த் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணி படிக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ SSGD எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். கரெக்டான வழியில படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் அதை கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. நான் எப்போதுமே சொல்றதான் ஒவ்வொரு எக்ஸாமும் ஒரு வாய்ப்பு கிடையாது. சரியா? திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் நான். நீங்க வாய்ப்பு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணுவீங்க. அது வாய்ப்பு கிடையாதுப்பா, அது வந்து வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை அது. ஸோ நீங்க நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா செட்டில் ஆயிரும். அதனால வெறித்தனமா படிங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி வெறித்தனமா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. If a trader marks the price of an article 50% more than the cost price and allows a discount of 30%, then what is his profit percentage? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலே நம்ம இந்த மாதிரி ஒரு சார்ட் போட சொன்னேன். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், எம்ஆர்பி சார்ட் போட சொன்னேன். ஸோ காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா இருந்துச்சுன்னா 50% அதிகமாக விற்பாரு 150 ரூபா. ஸோ 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அவர் 10% 15 அப்படின்னா 30% 45 ரூபா. ஸோ 45 ரூபா அவர் டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு அப்படின்னா 105 ரூபாய்க்கு விற்பார். அப்ப நமக்கு லாபம் எவ்வளவு 100 ரூபாய்க்கு வாங்கி 105 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப லாபம் எவ்வளவு 5 ரூபா. சரியா? 5%. சரியா? நிறைய டைம் சொல்லியிருக்கேன் காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் இடையில இருக்கிறது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், செல்லிங் பிரைஸுக்கும் எம்ஆர்பிக்கு இடையில இருக்கிறது வந்து என்னது டிஸ்கவுண்ட். இந்த சார்ட்டை மறக்காதீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சார்ட் இது தெரிஞ்சாலே போட்டுடலாம் எம்ஆர்பி. சரியா? காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்கும் இடையில இருக்கிறது வந்து என்னது ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுமாதிரி செல்லிங் பிரைஸுக்கும் எம்ஆர்பிக்கு இடையில இருக்கிறதா வந்து என்னது டிஸ்கவுண்ட். சரியா? Next question பாருங்க. If C is thrice as good workman as D and together they can finish a work in 31 days, in how many days will D alone complete the same work? சரியா? Cயும் Dயும். சரியா? அப்போ C வந்து 3 நாளையில முடிக்க வேண்டிய வேலையை D வந்து என்ன பண்ணுவாரு ஒரே நாளையில முடிச்சுடுவாரு. அதான் இதுல கொடுத்துருக்காங்க. C is thrice as good workman as D. 3 நாள் கஷ்டப்பட்டு செய்யறதை ஒரே நாள்ல முடிச்சிருவான். சரியா? அப்ப நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கும் 3 ஒர்க் இருக்கும். சரியா? இந்த சி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாரு 3 ஒர்க் செய்வாரு. இந்த டி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாரு ஒரு ஒர்க் தான் செய்வாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க 4 ஒர்க் செய்வாங்க. சரியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா together they can finish a work in 31 days. சரியா? ஸோ இந்த 4 ஒர்க்கை முடிக்க அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுமா 31 நாள் ஆகுமா. அதான் டோட்டல் ஒர்க் 4 ஒர்க். இந்த 4 ஒர்க்கை முடிக்க 31 நாள் ஆகுமா. கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா how many days will D alone complete the work? D பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார். அப்போ 4 ஒர்க்கு முடிக்க 31 நாள் ஆகும் அப்படின்னா ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும். சரியா? ஸோ ஒர்க்கு வந்து நமக்கு வந்து குறையும் போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்.
சரியா? ஒரு ஆளோட அந்த ஒர்க்கு குறையும் போது நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ 31 into 4, ஒரு நாள் 4, 3 நாங்க 12. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 124 days இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Rakesh, Mahesh and Puneet together can make a chair in 20 minutes. Rakesh and Mahesh together can make it in 25 minutes. How much time will Puneet alone take to make that chair? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 பேர், ராகேஷ், மகேஷ், புனிஸ், இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 20 மினிட்ல முடிப்பாங்களாம். அதே நேரத்தில் ராகேஷும் மகேஷும் சேர்ந்தாங்கன்னா 25 மினிட் ஆகுமா. சரியா? அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 ஒர்க் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வாங்க, இவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 ஒர்க் செய்வாங்களாம். அதுல இந்த ராகேஷ் மட்டும் மகேஷ் மட்டும் எத்தனை ஒர்க் செஞ்சுவாங்களாம், 4 ஒர்க் செஞ்சுவாங்களாம். அப்போ புனீஸ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் தான் செய்வாரு, புனீஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புனீஸ் அலோன் டேக் டு மேக் தட் சேர், புனீஸ் மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கிறாங்க. புனீஸ் வந்து ஒரு மினிட்டுக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார். சரியா? அப்போ ஒரு 100 ஒர்க் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 100 மினிட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனுராக் sold a refrigerator for 28,000 at a loss of 30%. சரியா? ஸோ 30% லாஸ்ல தான் அவர் 28,000 விற்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து 25% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லாஸ் ஆஃப் 30% அப்படின்னா 70% தான் 28,000 என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. அப்படின்னா ஏன் ப்ராஃபிட் ஆஃப் 25% அப்படின்னா 125% நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஒரு 70 70, 4 70 28. சரி, அப்போ எவ்வளவு கிடைக்கும், 400. அப்போ 125 into 4, அப்போ 2 100 250 500. ஸோ 500க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, 50,000. சரி, ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். முதல்ல பிராக்கெட் வேல்யூ சால்வ் பண்ணோம். ஸோ 7 - 2 5, 45 / 5 9. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் போதும்ல, 6 4 24, 24 × 9 36 6 3 2 18 3 21 216. சரியா? அப்போ 42 43 85 85 - 216. அப்போ 85 போட்டிங்கன்னா 1, 11 8 கழிச்சா 3 1 131. ஸோ -131 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4t = 3v = 125 கிடையாது, இது வந்து 12s. சரியா? தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tvs அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடியே செஞ்சுருக்கோம். 4t = 3v = 12s. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ 4t = 3v நம்ம ஒரு செட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி 3v = 12s நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது ரெண்டாக பிரிச்சிருக்கேன், இது ஒன்றா பிரிச்சிருக்கேன், இது ஒன்றா பிரிச்சிருக்கேன். அப்போ t/v = எனக்கு என்ன கிடைக்கும், 3/4. அதே மாதிரி v/s எனக்கு என்ன கிடைக்கும், 12/3. கேன்சல் பண்ணா 4 3 12, 1 3 3. சரியா? ஸோ இது என்ன கான்செப்ட்ல இருக்குது, t/v = 3/4. அதே நேரத்தில் இது எப்படி இருக்குது, v/s = 4/1. ஸோ உங்க v-ல முடிஞ்சிருக்கு, இங்க v-ல தொடங்கி இருக்கு. அப்போ நம்ம நார்மலா சால்வ் பண்ணலாம்ல. ஸோ 3 12, 4 16, 1 நாள் 4. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 12, 4 16, 1 நாள் 4. சரியா? இதுதான் டிவிஎஸ் ஓட ரேஷியோ. அப்போ நமக்கு டிவிஎஸ் ஓட ரேஷியோ என்ன இருக்கும், 3:4:1 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of D, E, F and G is 40. If the average of D and E is 14, then what will be the average of F and G? சரியா? ஸோ இந்த ஆவரேஜ் கொஸ்டின் தான். இதே பேட்டர்ல நம்ம இந்த மாடலே நிறைய செஞ்சுருக்கோம். ஸோ மறக்காம சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? திரும்பவும் சொல்றேன், எனக்கு என்னன்னு விட்டுட்டு போகாதீங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மேரி borrowed $3,000 from your friend at a simple interest rate of 6% per annum. If she repays the loan after 1.5 years, find the total interest amount.
ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும்பா. ஸோ SI is equal to PNR divided by 100. ஸோ P வந்து 3000, N வந்து 1.5 வருஷம். அப்போ அந்த மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றிங்கன்னா 3/2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% டிவைட் பை 100. அப்போ 1 2 3 2 6, 2 சொல்லி கேன்சல் ஆயிரும். அப்போ 3 3 9 9 3 27 வருது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 270. ஸோ இதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If T can complete a work in 20 days, U can complete the same work in 10 days. If both of them work together, then in 4 days, what percentage of work of the total work will be completed? இந்த கொஸ்டின் தமிழ்ல இல்ல, நான் கவனிக்கல. சரியா? நான் தமிழ்ல சொல்றேன். இந்த டீங்கிற ஆள் வந்து 20 நாள்ல அந்த வேலையை செய்வாராம். சரியா? ஸோ யூ அப்படிங்கிற ஆள் வந்து 10 நாளில அந்த வேலையை செய்யறாராம். இவங்க 2 பேரும் சேர்ந்து, சரியா, அந்த டீயும் யூவும் சேர்ந்து 4 நாள் தான் வேலை செய்யறாங்க. சரியா? அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. சரியா? முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 20 ஒர்க்கு. ஸோ அப்போ இவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செய்வான், இவன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வான்? 2 ஒர்க் செய்வான். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க? 3 ஒர்க் செய்வாங்க. அப்போ இந்த டியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வாங்க. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 4 நாள் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ இன்ட்டு 4 போட்டாங்கன்னா 12 ஒர்க் செய்வாங்க. நம்ம மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 20 ஒர்க் இருக்குது. எத்தனை ஒர்க் செஞ்சிருக்காங்க? 12 ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த 12 ஒர்க் வந்து எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? அப்ப 20 ஒர்க் தான் 100%. கரெக்டா? அப்போ 12 ஒர்க் வந்து எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஒரு 20 20, 5 20 100. அப்ப 5 × 12 எவ்வளவு இருக்கும்? 60%. ஸோ 60% ஒர்க் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mark price of a shirt is twice of cost price. சரியா? ஸோ MRP வந்து அந்த காஸ்ட் பிரைஸ் இருக்கு தெரியுமா? வாங்கிய விலையை விட 2 மடங்கு இருக்குமா? இந்த MRP எத்தனை மடங்கு இருக்குமா? 2 மடங்கு இருக்குமா? சரியா? To gain a 20% profit, what should be the discount percentage? 20% லாபம் கிடைக்கணும்னா 20% லாபம் கிடைக்கணும்னா நீங்க எவ்வளவு தள்ளுபடி கொடுப்பீங்க? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வளவு தள்ளுபடி கொடுப்பீங்கன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஸ்டார்ட்டை போட்டுருங்க. காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், MRP. அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய் என்ன பண்ணிருப்பாரு? MRP வச்சிருப்பாரு. அதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கரெக்டாடா? எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? 20% என்ன பண்ணிருக்காங்க? சாரி, டு கெயின் 20%. அப்ப 120 ரூபாய்க்கு அதை விற்கணும். ஏன்னா டு கெயின் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 20. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கி அதை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? 120 ரூபாய்க்கு விற்கணும். அப்பனா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? அப்போ இங்க 200 ரூபாய் அப்படிங்கிறது தான் 100%. அப்ப இந்த 120 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 2 0 கட் ஆயிரும். 2 2 6 2 12. அப்ப இந்த 120 ரூபாங்கிறது 60%. சரியா? அப்பனா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? அவங்க 40% என்ன பண்ணிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a class 38% are boys and the number of girls are 31. What is the number of boys in the class? சரியா? ஒரு கிளாஸ்ல 38% வந்து பாய்ஸா, 38% வந்து என்னதான்? பாய்ஸா. அப்ப கேர்ள்ஸ் எவ்வளவுப்பா இருப்பாங்க? 62% இருப்பாங்க. கரெக்டா? 62% வந்து என்னது? கேர்ள்ஸ். அந்த 62% தான் 31 கொடுத்துருக்காங்க. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 38% பாய்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப கேன்சல் பண்ணலாம்ல. 1 31 31, 2 31 62, 1 2 1 2 9 2 18. அப்ப எவ்வளவு பேர் பாய்ஸ் இருப்பாங்க? 19 பேர் தான் பாய்ஸா இருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Raju sold a laptop for 35,000, earning a profit of 25%. If she wanted to earn a profit of 30%, at what price should she have sold the laptop? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 125% அவர் விற்கிறாரு. அது எவ்வளவு? 35,000 ரூபாய். அதே நேரத்தில் அவருக்கு லாபம் 30% கிடைக்குன்னா 130% விற்கணும். அது வந்து எவ்வளவு ரூபான்னு கேட்குறாங்க. சரியா? கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 2 10, 5 25, ஸோ 7 35, 0 0 0. ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 25,
ஓர் 5 5, 4 5 20, 0 0. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 5 10, N 5 40, 0. சரியா? அப்போ 13 × 28, 28 × 13. அப்போ N 3 24, 2 1 2, 2 3 6, 1 8 8. சரியா? அப்போ 4 8 2 10, 16க்கு 6 மீதம் 1 3, 364. ஸோ 36400. இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.